ஹாய் ஆல்! சாட்டர்டே ஈவினிங் கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி டீ போட்டு குடிக்கலான்னு பால் வச்சுட்டு, எங்க வீடு பின்னாடி ஏதோ கோயில் கட்டுறான்னு சொன்னாங்க. அத வேடிக்கை பார்க்கறதுக்கு நானும் எங்க அம்மாவும் போயிருந்தோம். அண்ட் ரொம்ப நாளா என்னோட தம்பி பேன் கேக் கேட்டுட்டு இருந்தான். ஸோ நெக்ஸ்ட் டே பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராபெர்ரி அண்ட் சாக்கோ சிப் வாங்க போனா, ரோடு ஃபுல்லா ஒரே டிராஃபிக். போற வழியிலேயே லைட்டா பசிக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ ஒரு பானிபூரி ஷாப்ல நிறுத்திட்டு நான் பானிபூரி சாப்பிட்டேன். என்னோட தம்பி சுக்கா பூரி ஆர்டர் பண்ணான். 2மே நல்லா டேஸ்ட்டா இருந்துச்சு. ஷாப்குள்ள போனோனே ஸ்ட்ராபெர்ரி இல்லன்னு சொல்லிட்டாங்க. சரி என்னடா பண்றது? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலான்னு வீட்டுக்கு கெளம்பிட்டோம். வீட்டுக்கு போனோனே அந்த சோகத்த போக்குற மாரி எங்க அம்மா மோர்களி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒண்ணு சொன்னா பாருங்க. நேர்ல போய் ஸ்ட்ராபெர்ரி வாங்கலாம்னு நெனச்சேம்மா. உனக்கு என்ன தெரியும் ஸ்ட்ராபெர்ரி பத்தி? கேட்டீங்களா? இந்த கொடுமைய தாங்கிட்டு சரி சாப்பிட போலான்னு போனா, அந்த ஊறுகாய் இன்னொரு கொடும பண்ணுச்சு. எண்ணெயில ஊறுகாவா? ஊறுகாய்ல எண்ணெயாங்கிற மாரி தான் இருந்துச்சு. எப்படியும் வெற்றிகரமா கொஞ்சம் ஊறுகாய் போட்டு சாப்பிட்டேன். ஆர்டர் வந்தோனே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, என்னோட பாட்டி குடுத்த மருதாணி இலை, ஹைபிஸ்கஸ், பிரிங்கராஜ் இதெல்லாம் போட்டு வீட்லயே எண்ணெய் காய்ச்சினேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் இது சூடானா போதும். அப்பவே நல்ல ஸ்மெல் வரும். அப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத கொஞ்சம் ஆற வச்சிரணும். ஆற வச்சுட்டு தூங்க போலான்னு போனா, பெட் ஒரே குப்பமேடு மாரி இருந்துச்சு. இப்படி இருந்தா எப்படிடா தூங்குறதுன்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிச்சேன். இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரே நிம்மதியா இருந்தது. நல்லா தூக்கமும் வந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.